ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெப்பாசிட்டரோட ஹிஸ்ட்ரி அண்டு யூசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப்ஸை பற்றியும் சொல்லியிருக்கேன், அது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு போர்டு எடுத்துகிட்டீங்க, ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதில் மெயினாக சில காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸில் ஒன்று தான் கெப்பாசிட்டர். எந்த ஒரு போர்ட்லேயும் கெப்பாசிட்டர் இருக்கும். இது ஒர்க்கிங் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பிட்வீன் த இன்னர் அண்ட் அவுட்டர் மெட்டல் ஃபாயில்ஸ் வித் த கிளாஸ் ஆக்டிங் அஸ் த இன்சுலேட்டிங் டைஎலக்ட்ரிக். இதுதாங்க இது ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி கெப்பாசிட்டர் பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் ஸ்டோரேஜ். ஒன் பிளேஸ் ஸ்டோர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அதர் பிளேஸ் ஸ்டோர் த நெகட்டிவ் சார்ஜ். இவர் தான் கண்டுபிடிச்சவர். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வாஸ் கிரியேட்டட் பை எட்வர்ட் ஜார்ஜ் வான் கைசல் இன் 1745. இவர் கண்டுபிடிச்சது தான் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர். அப்புறம் இதில் இன்னொரு காம்பனன்ட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு பேசிக்காக நான் சொல்லித்தரேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இது கிளிக் ஆஃப், இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு. இது இன்னொரு காம்பனன்ட்ஸை இது இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். இது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஆமாங்க, இதாங்க பேசிக்காக இருக்குது. 2 பிளேட்ஸ் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஆகும். இதுக்கு இடையில தான் டைஎலக்ட்ரிக் இருக்கும். இதுக்கு மேலே தான் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏரியா இருக்குது, மேலே இருக்கிறத ஏன் டெட் பண்ணியிருக்காங்களா, அது ஏரியான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேசிக் ஃபார்முலா இருக்குது, C = Q/V. சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், Qங்கிறது சார்ஜ் ஸ்டோர், Vங்கிறது அப்ளைடு வோல்டேஜ். அப்புறம் இது பேரலல் பிளேட்ஸுக்கான ஃபார்முலா, C = X0A/D. In simple terms, a capacitor stores the electrical energy in the form of an electrical field. When voltage is applied across the two plates separated by a dielectric material. இதுதான் லைடன் ஜார். இந்த ஜாரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட கெப்பாசிட்டர். இதோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்கள் பாருங்கள். இப்போ உள்ள கெப்பாசிட்டருக்கு இப்போ பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இது பேசிக்கான ஸ்டோரேஜ் டிவைஸ். இதையும் 1745 இதான் ஃபஸ்ட்டு மேட் பண்ணப்பட்டது. ஹிஸ்ட்ரி ஆஃப் கெப்பாசிட்டர் நான் சொன்னேன். 1745 ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் லைடன் ஜார் தான். இதை உருவாக்குனவரை பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் அந்த டைப்ஸை பார்த்துக்குங்க. இந்த டைப்ஸ் உங்களுக்கு இதில் பல டைப்ஸ் இருக்குது. நம்ம எது யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். ஓகே.